தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நீ தடுமாறினாலும் உன்னை நான் அழைத்த அழைப்பும் தந்த வரங்களும் மாறாதவை. என் தீர்மானத்தை நான் மாற்றுவது இல்லை. ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்கள். நாம் செய்யும் தவறுகளால் தேவன் நம்மை அழைத்த அழைப்பை ரத்து செய்து விடுவாரோ என்று பயப்பட தேவையில்லை. அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, ஆவிக்குரிய வரங்கள் மற்றும் நம் வாழ்க்கைக்கான நோக்கம் ஆகியவற்றை அவர் திரும்ப பெற்றுக்கொள்வது இல்லை. மனிதர்கள் தங்கள் வாக்குறுதிகளை மீறலாம், மாற்றலாம். ஆனால் நம் தேவன் மாறாதவர். அவருடைய அழைப்பு நிபந்தனை அற்றது. அவருடைய கிருபை நிரந்தரமானது. உங்கள் கடந்த கால தவறுகளை பார்க்காமல் அவர் உங்களை அழைத்த நோக்கத்தை மட்டும் நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். ஆமென். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. மாறாத தேவனே, எனக்கு நீர் தந்த உமது கிருபை வரங்களும் அழைப்பும் மாறாதவை என்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தவறுகளின்படி பாராமல் என்னை நீர் அழைத்த அந்த உன்னத நோக்கத்தை மட்டும் பூரணமாக நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, கடன், மனவாரம், சரீர வியாதி பலவீனத்தில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு விடுதலையாக்கும். இந்த நாள் முழுவதும் உமது பலத்தால் என்னை நிரப்பி உம்முடைய ஆவியால் என்னை வழி நடத்தும். கர்த்தாவே, இந்த நாளிலும் தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல விசேஷங்களை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் வாக்குத்தத்த வசனத்தின்படியே ஆசீர்வதியும். பிதாவே, இன்று இயேசுவின் வருகை இருக்குமானால் நான் அதில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.